ஒரு சீனில் வந்து அந்த தியேட்டரே அப்படியே குலுங்குச்சு. என்னோட ஆண் உறுப்புல அடிபடும் போது அப்படியே தியேட்டரே சிரிச்சுது. அப்போ இது என்ன சார் அநியாயமா இருக்கு சார்? என்னோட மாமா பொண்ணுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவங்க என்ன அண்ணான்னு சொன்னதுனால என்னோட ரசிகர்கள் அவங்க மருந்த குடிக்கிற நிலைமை கூட வருவாங்க, சூசைட் பண்ணிக்கிற நிலைமை கூட வருவாங்க. அந்த மாதிரி தவறான முடிவு எதுவும் எடுக்காதீங்க. ஏன்னா இது படம். இந்த ரஜினி கேங் படத்துல கூல் சுரேஷ் 2வது கதாநாயகனா நடிச்சிருக்கான். படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல தெரியும் செகண்ட் பார்ட்ல கூல் சுரேஷ் தான் ஹீரோவா இல்ல ரஜினி கிஷன் சார் தான் இன்னொரு ஹீரோவா அப்படின்றது படம் பார்க்கும்போது தெரியும். இருக்கு அவரோட பாயிண்ட் ஆப்பில் அவரோட மைண்ட் செட்டுக்கு அவரோட இதில் செகண்ட் ஹீரோ. ஆனால் செகண்ட் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா அவர் ஃபுல்லாக டெவலப் பண்ணுறது சில விஷயங்கள் பண்ணுறது கூட காமெடியாக இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்குது. சில இடத்துலலாம் வந்து வெறுப்பாக தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸாக ஒன்றுமே இல்லைங்களே. பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கோர் எதுவுமே இல்லையே. சும்மா வராரு, நார்மலாக பேசுகிறாரு, ஏதோ காமெடின்ற பேரில் நம்மள தான் மொக்க பண்ணி வச்சிருக்காரு அப்படி தான் நினைக்கணும். ஏன்னா காமெடின்றது அவர் பண்ணுற காமெடி எங்கேயுமே சிரிப்பு வரல. சில டைமிங்கில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சில இடத்துலலாம் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. என்னடா இரிட்டேட் ஆகிறதா இருந்துச்சு, என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வெறுப்பாதாக வருது கூல் சுரேஷை பார்த்தா. அவர் ரியல் லைஃப்பில் ஜாலியாக இருந்துட்டு அதில் பார்க்கும்போது என்னடா இந்த மனுஷன் காமெடின்ற பேரில் நம்மளை தாழ்ச்சி எடுக்கிறான்ற மாதிரி தான் இருந்தது. நான் உங்கள் ரஜினி கிஷன் பேசுகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா கதைஸ் இருந்தது, அதெல்லாம் தாண்டி எப்படியோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். நாங்கள் சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் நாங்கள் கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் எ ப்ரொடியூசராக, டிஸ்ட்ரிபியூட்டராக, ஆஸ் எ ஆக்டராக கூட வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். நாங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணோமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் தேட்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆஸ் அ ஆடியன்ஸாக நீங்கள் வந்து தேட்டர்ஸில் போயிட்டு கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். 101% அஷ்யூரிட்டி. நீங்கள் போட்ட காசு, நீங்கள் போட்ட டைம் உங்களுக்கு வந்து அது வேஸ்ட் ஆகாது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் இது. 6 to 60 years படம். கண்டிப்பாக அது போய் பார்க்கலாம். கண்டிப்பாக போயிட்டு தேட்டர்ஸில் போய் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ப்ரெஸ் அண்ட் ஆல் த பீப்புள். நீங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எங்கள் இந்த மாதிரி சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ். அந்த படம் தான் இப்போ எல்லோரும் பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. தில்லுக்கு துட்டு, அரண்மனை, இந்த படமெல்லாம் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த ரஜினிகாந்த் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ஓப்பனிங் அப்படி கொடுத்தவொன்னே ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ ரசித்தாங்க. ஒரு சீனில் வந்து அந்த தியேட்டரே அப்படியே குலுங்குச்சு. என்னோட ஆண் உறுப்புல அடிபடும் போது அப்படியே தியேட்டரே சிரிச்சுது. அப்போ வந்து கூல் சுரேஷுக்கு வந்து அந்த இதுவே இருக்கக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சீனை வச்சு மக்களை வந்து ரசிக்க வச்ச இயக்குனர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரும் கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்த படத்தின் கதாநாயகன் தயாரிப்பாளர் ரமேஷ் கிஷன் சாருக்கும் பாருங்க அந்த பேரில் கூட அந்த கிஷன் மட்டும்தான் வருது, அது முன்னாடி உள்ள பேர் வரமாட்டேது பார்த்தீங்களா? அதனால அதுக்கு இதுக்கு எது சம்மந்தம் இல்லை. அந்த கிஷன் வேற, அவங்க என் தங்கச்சி தான். அதனால அதுக்கு இதுக்கு எது சம்மந்தம் இல்லை. ரஜினி கிஷன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னோட மாமா பொண்ணு என்னோட மாமா பொண்ணுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து ஹீரோயின் வந்து கூல் சுரேஷ் கூட ஈடு கொடுத்து நடிக்கணுமா அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் இவங்க நிறைய இடத்துல என்னை வந்து அண்ணா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை நான் மனசார ஏற்றுக்கிறேன். இவங்க என்ன அண்ணான்னு சொன்னதுனால என்னோட ரசிகர்கள் அவங்க மருந்த குடிக்கிற நிலைமை கூட வருவாங்க, சூசைட் பண்ணிக்கிற நிலைமை கூட வருவாங்க. அந்த மாதிரி தவறான முடிவு எதுவும் எடுக்காதீங்க. ஏன்னா இது படம். அதனால நான் எப்பவுமே படத்தில் நடிக்கிறவங்கள ஹீரோயினா நினைப்பேன், வெளியில் வந்தாக்கா என்னோட தங்கச்சியா அக்காவாக தான் நினைப்பேன். ஸோ அப்படித்தான் நான் வந்து இவங்களை நினைக்கிறது. இவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நல்லா எனக்கு ஈடு கொடுத்து நடித்தாங்க. இப்போ தானேப்பா சொன்னேன் தங்கச்சி அப்படின்னு. ஸோ அப்படித்தான் நான் வந்து இவங்களை நினைக்கிறேன். இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இதில் நடிச்சிருக்க மைனர் குஞ்சு கோப்ரா, அப்புறம் பொன்னரசியா நடிச்சிருக்க தங்கச்சி, எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள. இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. இந்த 2025 எண்டுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்க மனதுக்கு பெரிய மகிழ்ச்சி அடையுது. அதுவும் இல்லாமல் இதில் பேய் குத்து அந்த சாங் வந்து பேய் குத்து பேய் குத்து அந்த சாங்லாம் வந்து ஆமாம். அதே மாதிரி இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல கனகா நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கனகா கிடைக்கிறதுக்கு இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப ஒரு ஈடுபாடோட இருந்தோம். ஏன்னா அந்த கனகாவா இந்த கனகாவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எந்த கனகா அப்படின்றத நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நன்றி. செகண்ட் ஹீரோவா அது சொல்ல மறந்துட்டேன். இந்த ரஜினிகாந்த் படத்துல கூல் சுரேஷ் 2வது கதாநாயகனா நடிச்சிருக்கான். படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல தெரியும் செகண்ட் பார்ட்ல கூல் சுரேஷ் தான் ஹீரோவா இல்ல ரஜினி கிஷன் சார் தான் இன்னொரு ஹீரோவா அப்படின்றது படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு ட்விஸ்ட் அந்த படத்துல இருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அடுத்த படத்திலேயாச்சும் என்னோட தங்கச்சியை ஹீரோன்னு ஆக்கிருங்க. இந்த மைனாக்கு நான் தான் ஒரு பாதுகாப்பான ஆளா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல இப்ப நாய் பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த படத்துல நாய் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஆமா, இந்த படத்துல அந்த நாயை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நாயோட நடிப்பை பார்த்து நீங்க போய் அந்த ரேபிஸ்ட் ஊசி அந்த ரேபிஸ்ட் ஊசி போடுற நிலைமைக்கு வந்தா கூட வரலாம். அதனால அதை பார்த்து பாதுகாப்பா இருங்க. நன்றி 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 நன்றி. அங்க போட்டலாம். சரி போடலாம். மாலை போடு. மாலை அங்கே போடு. இது என்ன சார் அநியாயமா இருக்கு? நீ சார் சார் என்ன சார் மாலையை போட்டாங்க? தட்டி பார்த்தேன் வந்தது பாட்டை வச்சு ஊட்டி வளர்ச்ச அன்பு தங்கச்சி. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் முறமாமனால ஜாலியாக இருந்தார். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவர் கொஞ்சம் துரத்துற மாதிரி இருந்துச்சு. செகண்டு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நான் இப்போ தான் நிறைய படம் பார்த்துருக்கேன். பட் இதுதான் அவர் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா பண்ணியிருக்காரு. வேறு என்ன இருக்குது? வேறு ஹியூமர் இருக்குது படத்தில். அன்எக்ஸ்பெக்டட் காமெடி இருந்தது. அப்புறம் வந்து பாட்டு எல்லாமே குத்து சாங்க்கு ஏற்ற மாதிரி குத்து இருந்தது. ரொமான்ஸ் இருந்தது. எல்லாமே இருந்தது. எல்லா விதமான பாட்டு இருந்தது. கதை இருந்துச்சா? கதை இருந்தது. நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. நான்